ஆதித்யா என்னடான்னா இந்த பார்வதிக்கு வேலை கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றான். இந்த அகிலாண்டா அதை கேட்டு உடனே வேலை கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா இவங்க என்னவோ 12 மணி நேரம் டைம் வேணும்னு கேக்குறாங்க. இப்ப என்ன நடக்கும் ஒண்ணும் புரியலையே. மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன நடந்தாலும் சரி, நேரடியா அகிலாண்டத்துக்கிட்டயே போய் கேட்ட வேண்டியது. Are you clear about my orders? Yeah, I want it as soon as possible. Okay. என்ன விஷயம்? இல்ல, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன். அது அக்கா, நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு தெரியாம எனக்கு மூளை காய்ச்சலே வந்துரும் போல இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு இப்படி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருந்தா பிரெயின் ஃபீவர் தான் வரும். ஆனா அது கூட உனக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிரெயின் ஃபீவர் வரத்துக்கு பிரெயின் வேணும். அதான்க்கா, என்னால யோசிக்கவே முடியல. ரெட் சிக்னலா கிரீன் சிக்னலா என்னன்னு தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. ஆதித்யா அந்த டிரைவர் பொண்ண வேலைக்கு சேர்த்துக்கணும்னு கேட்டான்ல. ஆமா. அதுக்கு நீங்க ஆமா இல்லன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, அதுக்கு என்ன இப்போ? ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆகுமா? பார்வதி இந்த வீட்டுக்குள்ள வர்றது நல்லதா கெட்டதா? இந்த விஷயத்துல எடுத்தோமா கௌத்தமான்னு முடிவெடுக்கிறதுக்கு நான் ஒண்ணு நீ கிடையாது. நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. ஐ வில் டேக் மை டைம். ஆனா அந்த நேரத்தை நான் உன் கூட வேஸ்ட் பண்ண விரும்பல. டிரைவர் பொண்ணு வேலைக்கு சேர்க்க போறீங்களா இல்லையான்னு கேட்டா இன்னமும் என்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்கள என் மூக்கட பையங்க. என்னடா? என்ன மச்சி காலையிலே டென்ஷனா இருக்க? உனக்கு என்னடா, நீ திடீர்னு கல்யாணம்னு மாட்டிருக்கியா? நான் இப்ப கோயில்ல இருக்கேன், தயவு செஞ்சு வெறுப்பேத்தாத. மறுபடியுமா? ஐயோ டேய், ஆமா எந்த ஊரு என்ன அருவா? டேய், தேவையில்லாம வெறுப்பேத்தாதடா நீ. ஏன், எனக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடானது உனக்கு தெரியாதா? சாரி மச்சி, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். உனக்கு என்ன, உன் வசதிக்கும் உங்க அம்மா பவருக்கும் ஒரு தேவதை தான் வருவா. அடிச்சி போன வைடா. பாய் மச்சி. நானே ஐசு கிட்ட சிக்கிட்டேன்னு இருக்கேன். இதுல அவன் தேவதைங்கிறான், ஏஞ்சலுங்கிறான். ஏய் பாரு, ஆஹா, மங்களகாரியம் பேசுறப்போ காலைல மஞ்சள் பூசிட்டு வரணுங்கிறது ஐதீகம். பண்பாடுனா அகிலாண்ட அம்மா தான். நீங்க எல்லாம் அவட்ட கத்துக்கணும். அம்மா உட்காருங்கம்மா. தாக்ஷாயினி, பிள்ளைங்க ஜாதகத்தை குருஜிக்கிட்ட. சரி, இந்தாங்க. ஓம் ஸ்ரீம் சாமுண்டேஸ்வரி நமோ நமः. அம்பாள் முதல்ல பொண்ணு ஜாதகத்தை கையில தரா. என்ன ஆச்சு குருஜி? பொருத்தம் சரியா இருக்குல்ல? பொருத்தம்லாம் நன்னாதான் இருக்கு. பையனுக்கும் பொண்ணுக்கும் கூட குரு பார்வை வந்துருது. குரு மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்கறார். உங்களுக்கு தெரியாதது இல்ல, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவா. அப்போ நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிடலாமா? தாராளமா. ஆனா அதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு சின்ன பரிகாரம் ஒண்ணு பண்ணணும்.
என்ன பரிகாரம் சாமி? என்ன விரதம்னு சொல்லுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் நாங்க பண்ணிடுறோம். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் 9 பொருத்தம் சரியா இருக்கு. ம் ஆனா அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டுக்கு வரப்போற பொண்ணுக்கு பேர் ராசி இல்ல. என்னது? என் பேர் ராசி இல்லையா? என் பேர் ஐஸ்வர்யா. அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஷு, ஐஸ்வர்யா அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையார. நீங்க சொல்லுங்க சாமி. பொண்ணு பேர்ல இருக்கிற ஐஸ்வர்யம் இவ புகுந்த வீட்டுல தங்காது. அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க பொண்ணுக்கு வேற பேர் சூட்டணும். அப்படி செய்யலன்னா இந்த வீடு மட்டும் இல்ல, எந்த வீட்டுக்கு வாழ போனாலும் அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் தங்காது. நான் இத நம்ப மாட்டேன். மா, இவ்ளோ வருஷமா ராசியா இருந்த பேரு திடீர்னு எப்படி? ஐஸ்வர்யா, குருஜி நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு. சாமி, என்னைக்கு பேர் சூட்டு விழா வைக்கலான்னு நீங்க சொல்லுங்க, அப்படியே செஞ்சிடலாம். அம்மா! ஐஷு, அமைதியா இரு கொஞ்சம். சின்ன பொண்ணு தானே, திடீர்னு பேர் மாத்தணும் பரிகாரம்னு சொன்னதும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. சீக்கிரம் சரியாயிடுவா. தாக்ஷாயணி, நீ ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போ. ஆ. நான் குருஜி கிட்ட கும்பாபிஷேகம் விஷயமா கொஞ்சம் பேசணும். அருண். அம்மா. ம். ம். விஜயா. எஸ் மேடம். ம். வாங்க. பார்வதி, நீ சொன்ன மாதிரியே என் ப்ரேயர் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். போலாமா? போலாம். குருஜி, பொண்ணு பேர் மாத்த சம்மதிக்கலன்னா வேற ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா? ஒன்றும் இல்லைம்மா, பொண்ணுங்க தானே, பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் மகாலட்சுமியா இருக்காங்க. சரி, நீங்க அவ பேர் மாத்துறதுக்கு நாள் குறிச்சிருங்க. சரிம்மா, நான் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். ஆகட்டும்மா.